ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை வைங்க, எண்ணெயை ஊற்றுங்க, ஒரு குக்கரை வச்சு பட்டை லவங்கம் போடுங்க. பட்டை லவங்கம் போட்டு வதங்கினோன்னா வெங்காயத்தை கொட்டுங்க. வெங்காயத்தை கொட்டி நல்லா பொன் வறுவலாக ஆகட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் பொன் வறுவல் ஆனோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருக்கும்போது நல்லா வதங்கணும். தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு பாருங்கள், நல்லா வதக்குறேன். தக்காளியை போட்டு வதக்கிட்டு பிரியாணி மசாலா, காஞ்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்குங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க, சரிங்களா? மஞ்சத்தூள், ஏன்னா கோழிக்கறி இல்லை, மஞ்சத்தூள் போட்டு புதினா போடுங்க. புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதக்கி எண்ணெய் மேலே வரும்போது இந்த கோழிக்கறி போடுங்க. நாட்டுக்கோழி கறியை போட்டு நல்லா வதக்குங்க. ஸ்ரீ புனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை தான் நாங்கள் கேட்க முடியும், வேறு யாரையும் கேட்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றுங்க. 2 லெமனை புழிஞ்சு ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்ட பிறகு அரிசியை போடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இந்த அரிசி போடுறேன். அரிசியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்தோன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மூடிடுங்க. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ணாதீங்க, இறக்கிடுங்க. குக்கர் மூடிலாம் போட மாட்டேன், சும்மா தட்டு போட்டு தான் மூடி செய்வேன். குக்கர் மூடி போட்டால் எனக்கு பிடிக்காது. பாருங்கள், கொதிச்சிச்சு, ஸ்லோ பண்ணிட்டு 10 நிமிஷம் மூடிட்டேன்.